ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்காக போகிறாங்க. அது இப்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த பெரியவருக்கு இவனை விட்டு பிரிய மனசில் இருக்காது. அதேமாதிரி அந்த குட்டி பையனுக்கும் இவரை விட்டு பிரிய மனசு இருக்காது. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு பழகியிருப்பாங்க. அன்யூஷுவல் பாண்டிங். அப்போ வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு சீனில் காட்டுவாங்க. என்னென்னா இவர் பெரியவர் தண்ணி அடிப்பார். தண்ணி அடிக்கும்போது அந்த குட்டி பையனை பார்த்து சொல்லுவார், என்னை பெற்ற ஆத்தா கூட என்னை இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இல்லைடா, நீ தான் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டுருக்க, நல்லா இருப்படா, நல்லா சிறப்பாக வருவடா, நல்லா வருவடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவார்னா, என்ன வேணால் பண்ணிக்கூடா, கல்யாணம் பண்ணிக்கோ, எதுவும் பண்ணிக்கோ, லவ் பண்ணு, எப்படி வேணும் பெரிய லவ் அப்படின்னு. ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுக்காதடா, ஏன்னா வந்துட்டு கடைசியில் அவங்களும் ஒன்று கொண்டுடுவாங்கடா, அவன் பாரமாக வந்துட்டேன்னா அவங்களும் ஒன்று கொண்டுடுவாங்கடா, அது மட்டும் பண்ணிக்காதடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லுவார். ஸோ அந்த சீன்லலாம் வந்துட்டு இந்த பேரண்ட்ஹுட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்காக தான் பிள்ளைங்கன்னு எல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களே கடைசியில் வந்துட்டு காப்பாற்றாமல் பாரமாக நினச்சி அவங்கள இது பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் கொன்னுடுற அளவுக்கு போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு கல் நெஞ்சம், என்ன தான் பார்த்துக்க முடியலனாலும் வந்து ஒரு கஷ்டப்பட்டு பார்த்துக்குறாங்க. அவங்க ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாங்களே பேரண்ட்ஸ், அந்த மாதிரி நம்மளும் பேரண்ட்ஸை கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு வராங்க. அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சுதந்திரம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதாவது இழுத்துட்டு இருக்குது, இல்லை உயிர் இழுத்துட்டு இருக்குது, அது பிரியறதுக்கு தான் அந்த தலைக்குத்தல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அகெயின்ஸ்ட் தான், ஒரு உயிர் எடுக்கிற உரிமை வந்து நமக்கு கிடையாது. அது என்ன முடியலனாலும் சரி, முடியாமல் இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு இது. ஆனால் சட்டம் இருக்கிறதுனால இப்போது கொஞ்சம் நடைமுறையில் இல்லை. பட் இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊர் சைட்லலாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த கரண்ட் ஸ்டோரியில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் கிளம்புறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அவன் சொல்கிறான், ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கேன், நீ கவலைப்படாத, இது வரைக்கும் சென்னை காலைல இறங்குனா நைட்டில் ரயில் ஏறினேன்னா காலைல வந்து இறங்க போகிறோம், முன்னாடி நிற்க போகிறேன், கஷ்டப்படாத, நானும் அவனை வந்து சந்தோஷமாக பிரிஞ்சுலாம் ஒன்று சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக வந்து கிளம்பல, நானும் ஒன்று பிரியறது கஷ்டம்தான், கவலைப்படாத, நீ போய் நல்லபடி, நான் பக்கம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, இவரை தேடி ஒரு ஆள் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில். அவர் வந்து இவரை கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ வந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து அந்த மரத்தில் வந்து பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 9 ஆசையுமே நிறைவேறியிருக்கும். அதில் வந்து 10வது ஆசையாக வந்துட்டு இவன் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதுவும் வந்து நிறைவேறியிருக்கும். ஸோ எல்லாமே அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புறாரு அவரோட.